கணவனும் மனைவியும் சத்தியம் சொல்கிறபடி வாழ முடியுமா என்றால் நிச்சயம் வாழ முடியும். சகரியா எலிசபெத் என்கிற தம்பதியினர் கர்த்தரின் நியமங்களை கைக்கொண்டு குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதாவது தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ ஒருவரை ஒருவர், அதாவது கணவன் மனைவியை கண்காணிக்கவும் கண்டிக்கவும் இல்லை, மனைவியை கணவன் கண்காணிக்கவும் கண்டிக்கவும் இல்லை. இருவரும் தன்னை காணும் தேவனுக்கு முன்பாக நீதியாக வாழ்ந்தார்கள். ஒரே இடத்தில் இருந்தாலும் கண்மறைவாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை நீதியாக இருந்தது. முழு வேதத்திலும் இந்த தம்பதியினர் பெயர் வாங்கியது போல வேறு எந்த தம்பதியினரும் இப்படி ஒரு பெயர் வாங்கவில்லை. கணவனுடைய வழியில் கணவனும் மனைவியுடைய வழியில் மனைவியும் சரியாக வாழ்ந்துள்ளார்கள். இவர்கள் இருவரும் ஒருவராக வாழ இவர்கள் கை கொண்டது கர்த்தருடைய வார்த்தையை. இவர்கள் ஒரு ஊழியக்காரர்கள். இவர் ஆலயத்தில் ஆசாரியர், அதாவது இன்றைய கணக்கின்படி சபை போதகர். அவர்களுக்கு பிறந்த மகனுக்கு பெயரை மனைவி யோவான் என்று சொல்கிறாள். வாய் பேசாமல் அடைக்கப்பட்டிருந்த கணவனும் யோவான் என்று சொல்லுகிறான். குடும்பத்திலும் ஒரு மனம், ஆவியிலும் ஒரு மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். இது இன்றைய தம்பதியினர் இடையே சாத்தியமா? வசனத்திற்கு செவி கொடுக்கும் குடும்பத்தில் இது சாத்தியம்தான். வசனத்தை கேட்பதாலும் படிப்பதாலும் இது சாத்தியமாகாது. இவைகளின்படி செய்வதற்கு அனுதின வாழ்க்கையில், நடைமுறையில், பயிற்சியில் கொண்டு வரும்போதுதான் இது சாத்தியமாகும். ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவிக்குரிய வசனங்களை ஒவ்வொன்றாக சேர்த்து அதை அபியாசப்படுத்தும் போது பூரண நிறைவை உண்டாக்க முடியும்.